deleting element from a list. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம்னா எப்படி அப்டேட் பண்ணுறது ஒரு லிஸ்ட்னால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சுருக்கிறது தான் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறது எப்படி, டெலீட் பண்ணுறது எப்படி, அப்டேட் பண்ணுறது எப்படி, தென் ஆட் பண்ணுறது எப்படி, இன்சர்ட் பண்ணுறது எப்படி, அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ டெலிட்டிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டு மெத்தட் இருக்குது. There are two ways to delete an element from a list: del statement and remove statement. ஓகே, ஸோ del statement அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணும். ஒரு இண்டெக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ எஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருந்தோம்னா அதில் கண்டிப்பாக இண்டிஜர் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இஸ் a homogeneous one. ஸோ இதில் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஏபிசிடி அதாவது ஆல்பபெட்ஸ் கொடுத்துக்கலாம், float values கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ we can give any value for the list. List name is yes and அதோட element 1 2 3 4 elements இருக்குதுல டோட்டலாக. ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0, s of 0 3, s of 1 வந்து 4, அப்படி n-1 வரைக்கும் எலமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0னா லாஸ்ட் எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து n-1. ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0. இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு வேல்யூவை எப்படி டெலீட் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் வேல்யூ தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை டெலீட் பண்ணுறதுக்கு del அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரியாது, இதோட கொடுத்துருக்க வேல்யூஸ் தான் தெரியும், அது இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்க 4ங்கிற வேல்யூவோட இண்டெக்ஸ் எனக்கு தெரியாது, நான் 4 மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரிமூவ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? del statement is used to delete known element, whereas தெரிஞ்ச எலமெண்ட்டை வந்து இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்ச எலமெண்ட்டை நம்ம delete பண்ணுறோம். whereas remove function is used to delete element of the list its index is unknown. இண்டெக்ஸ் தெரியல அப்படின்னா இது இண்டெக்ஸ்ங்கிறது மறந்துட்டாங்க. used to delete index is known element. இண்டெக்ஸ் தெரிஞ்ச எலமெண்ட்டை delete பண்ணுறதுக்கு del அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ரிமூவ் பண்ணுறது இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனா அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ்ங்கிற நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். இந்த del ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்சோ யூஸ் டு delete the entire list. என்டையர் லிஸ்ட்டை ஃபுல்லாகவே delete பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம del அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெல்லோட சின்டெக்ஸ் பாருங்க. del அப்படிங்கிறது கீவேர்ட், லிஸ்டோட நேம், இது லிஸ்ட்னு கொடுத்துருக்குது, லிஸ்டோட நேம் அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். எந்த எலமெண்ட்டை delete பண்ணணுமோ அதோட இண்டெக்ஸ். ஓகேவா? இண்டெக்ஸ்னால் நமக்கு தெரியும் இண்டெக்ஸ். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ், இதில் நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறோம். del அப்படிங்கிறது கீவேர்ட் அண்ட் இன்னொரு சின்டெக்ஸ், தட் இஸ் ஒரு வேல்யூ மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 3rd பொசிஷன்லேருந்து ஒரு 5th பொசிஷன் வரைக்கும் delete பண்ணணும், 5th எலமெண்ட் வரைக்கும் delete பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும் delete பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணணும் யூஸிங் கோலன். நடுவில் கோலன் யூஸ் பண்ணணும். ஸோ del லிஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டே delete ஆகும். இது லிஸ்ட் நேம், லிஸ்ட்டுங்கிறது கீவேர்ட் கிடையாது, லிஸ்ட் நேம். ஸோ del மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மை லிஸ்ட் அப்படிங்கிற உள்ள லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே லிஸ்ட்டே delete ஆகும். ஓகேவா? வெரி கிளியர். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் நேம் மை சப்ஜெக்ட். இதோட எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ். ஸோ மை இதோட இண்டெக்ஸ் என்ன? தமிழோட இண்டெக்ஸ் 0, ஹிந்தி இண்டெக்ஸ் 1, தெலுங்கோட இண்டெக்ஸ் 2, மேக்ஸோட இண்டெக்ஸ் 3. ஸோ மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா தமிழ் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? பிரிண்ட் மை சப்ஜெக்ட். ஸோ என்ன மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட், இந்த லிஸ்ட் நேமில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா delete மை சப்ஜெக்ட் அதாவது நம்மளோட லிஸ்டோட நேம் 1 மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ 1 இது இண்டெக்ஸ் வேல்யூ 1 இது ஹிந்தி தானே. ஸோ ஹிந்தியை delete பண்ணிடுவோம். டெல்னு கொடுத்ததுனால delete பண்ணிடுவோம். இப்போ delete பண்ணதுக்கப்புறம் நம்ம மை சப்ஜெக்ட்ங்கிற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ ஹிந்தி மட்டும் விட்டுட்டு தமிழ், தெலுங்கு, மேக்ஸ். இப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 2. ஓகேவா? In the above example, the list my subject has been created with 4 elements. இதில் 4 எலமெண்ட்ஸில் தான் நமக்கு வந்து மை சப்ஜெக்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தோம்.
4 elements இருந்தது. பட் ஒரு எலமெண்ட்டை delete பண்ணதுக்கப்புறம் we have 3 elements only. ஓகேவா? In delete my subject 1 statement deletes an element whose index value is 1 and the following print statements print shows the remaining elements of the list. So ஒரு first indexல உள்ள வேல்யூவை delete பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே இந்த print statement காமிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. delete my subject 1 2 3. 1 அப்படின்னா index value 1. index value 1 என்னது? தெலுங்கு. index value 1. 3 அப்படிங்கிறது n-1 தான் எப்பவுமே. ஸோ 1 and 2 தான் எடுத்துக்கும். 3 - 1 2 தான். ஸோ 1 and 2. 1ல இருந்து 2 வரைக்கும். 1 தெலுங்கு அண்ட் மேக்ஸ் இந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடும். எஸ்லேருந்து ரிமூவ் பண்ண ரிமைனிங் என்ன இருக்கும்? தமிழ் இருக்கும். ஸோ இந்த delete ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம் மை சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். அதில் என்ன இருக்கும்? தமிழ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. delete my list. delete ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் கீவேர்ட் மை லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா லிஸ்டோட நேம். நம்ம அந்த லிஸ்டோட நேமை delete பண்ண சொல்லிட்டோம். ஸோ delete பண்ணதுக்கப்புறம் மை லிஸ்ட் அப்படிங்கிற மை சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே இங்கே இருக்காது. அதை பிரிண்ட் பண்ண சொன்னால் இட் கிவ்ஸ் எரர். ட்ரேஸ் மோஸ்ட் ரீசன் கால் லாஸ்ட் அது இல்லைன்னு சொல்லி எரர் நேம் த மை லிஸ்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் டிஃபைன்ட் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நம்ம சுத்தமாக delete பண்ணிட்டோம், அதனால அது இல்லைன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ மை லிஸ்ட் delete த லிஸ்ட் மை லிஸ்ட். delete அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மை லிஸ்ட்ங்கிறது மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்டையராக delete பண்ணிடும். when you try to print the element python shows an error as the list is not defined அப்படின்னு எரர் காமிக்கும், which means the list my subject has been completely deleted. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டாக delete ஆகிட்டு அர்த்தம். ஸோ எலமெண்ட் எதுவுமே கொடுக்காம வெறும் மை லிஸ்ட் அப்படின்னு லிஸ்டோட நேம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட் கம்ப்ளீட்டாக delete ஆகிடும் டெல்லியில். ஓகேவா? as already stated the remove functions can also be used to delete one or more elements if the index value is not known. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4 கொடுக்கோம்ல, அதுவே அசைன் பண்ணாலும் அந்த வேல்யூ தெரியல அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரிமூவ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் delete பண்ணுறதுக்கு. Apart from remove functions, pop functions can also be used to delete an element using the given index value. So pop function நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணி delete பண்ணிக்கலாம். remove functions மட்டும் இல்லாமல் pop function யூஸ் பண்ணலாம். remove function யூஸ் பண்ண என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த லிஸ்ட் நம்ம என்ன எலமெண்ட்ஸ் வைக்குமோ அதை delete பண்ணிட்டு அப்படியே விட்டுரும். pop functions யூஸ் பண்ணோம்னா அது என்ன வேல்யூவை delete பண்ணிச்சோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு delete பண்ணும். ஓகேவா? pop functions deletes and return the last element of a list if the index is not given. இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா லாஸ்ட் எலமெண்ட் வெறும் பாப் மட்டும் கொடுத்துருக்கோம். லிஸ்ட் டாட் பாப் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை delete பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும். என்ன நான் எலமெண்ட்டை delete பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். பட் இதில் வந்து ரிமூவ்ல வந்து எந்த எலமெண்ட்டை நம்ம delete பண்ண சொன்னோமோ அதை மட்டும் delete பண்ணிட்டு பேசாமல் இருந்துடும், நமக்கு எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. The function clear is used to delete all the elements in list. ஸோ இந்த ஃபங்க்ஷன் clear அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ல உள்ள அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் delete பண்ணிடும். பட் லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நம்ம நியூவாக என்ன இன்சர்ட் பண்ணிக்கலாம். இட் deletes only the elements and retain the லிஸ்ட் அப்படியே ரிட்டைன் பண்ணும், அதை delete பண்ணாது. பட் delete கொடுத்தோங்கன்னா லிஸ்ட்டும் delete கொடுத்து வெறும் லிஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டையும் சேர்த்து delete பண்ணிடும். அப்படி ஒரு நேமே இருக்காது நம்மளோட கம்ப்யூட்டர்ல. பட் கிளியர்னு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள எலமெண்ட் மட்டும் கிளியர் பண்ணும், அந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். Remember that the delete statement deletes entire list. ஓகேவா? list dot remove element இதான் syntax and list dot pop index of an element. ஓகேவா? என்ன இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸை கொடுக்கணும். இதில் என்ன எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட் கொடுத்தா போதும். தட் இஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். லிஸ்ட் டாட் கிளியர் என்ன லிஸ்ட்டோ அதை வந்து கிளியர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் கீழே. மை லிஸ்ட் 12 89 34 கண்ணன் கௌரி சங்கர் லெனின். ஸோ எத்தனை எலமெண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? மை லிஸ்ட்ல 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 எலமெண்ட்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னா இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக 6 எலமெண்ட்ஸ் பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா
டிஸ்பிளே ஆகும். அண்ட் மை லிஸ்டோட நேம் டாட் ரிமூவ் 89. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கிடையாது, எலமெண்ட்டோட வேல்யூ. ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு தெரியாது, இதில் கொடுத்துருக்க எலமெண்ட் தெரியும். 89 எங்கே இருக்கோ அதை மட்டும் டெலிட் பண்ணி விட்டுருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 89 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மற்ற இந்த லிஸ்ட்டில் டெலிட் பண்ணிடும். ஸோ 89 டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் மை லிஸ்ட்டை. இந்த டெலிட்க்கு அப்புறம், தட் இஸ் ரிமூவ்க்கு அப்புறம், தட் இஸ் 89 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு 12, 34 Kannan, Gauri Shankar, Lenin print பண்ணு. In the above example, my list has been created with 3 integers and 3 strings use பண்ணு. 3 integers means numbers, strings means alphabets. The following, that is the single quotes use பண்ணிக்க எல்லாமே strings தான். Following print statement shows all the elements available in the list. In the statement my list dot remove 89 அப்படிங்கிறது என்ன பண்ணா, delete the element 89 மட்டும் delete பண்ணு. Print the statement 89 மட்டும் விட்டுட்டு remaining statements எல்லாம் print பண்ணிருக்கோம் இந்த print statement. Very clear? Next example பாருங்க, my list pop 1. 1 அப்படிங்கிறது index. So first indexல நம்ம என்ன வேல்யூ பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா 0ல வந்து 12 இருந்தது, 1 அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து 34 இருந்தது. That is index value. 1ங்கிறது index value is not a எலமெண்ட் வேல்யூ. ஓகே, இதில் உள்ள எலமெண்ட் கிடையாது, அது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ உள்ள எலமெண்ட் வந்து 34. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம மைலஸ் டாட் பாப்னு கொடுத்தோம்னா எந்த எலமெண்ட்டை டெலிட் பண்ணுதோ அந்த எலமெண்ட்டை என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும், தட் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் டெலிட் பண்ணிடும். 12க்கு அப்புறம் 34 வந்திருந்தது, அதை டெலிட் பண்ணிட்டு 12 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் அப்படிங்கிறத மட்டும் பிரிண்ட்னு கொடுத்தா மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். வெரி கிளியர்? So in the above example, pop function is used to delete the particular element using its index value. As soon as the element is deleted, the pop value shows the element which is deleted. In the element delete பண்ணிக்கோங்கிற வேல்யூ இமீடியட்டா அது காமிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணும். That is, pop function is used to delete only one element from the list. Remember that ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் அது delete பண்ணும். Remember the del statement delete multiple elements. Delete statements or remove statements or multiple elements நம்மளால என்ன பண்ண முடியும், delete பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் டாட் கிளியர். கிளியர்க்கான எக்ஸாம்பிள். ஸோ மை லிஸ்ட் உள்ள எலமெண்ட் ஆக்சுவலாக என்ன இருக்குது, 12 கண்ணன், கௌரி சங்கர் அண்ட் லெனின் இருக்கு. பட் கிளியர்னு கொடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே டெலிட் ஆகிட்டு மை லிஸ்ட் மட்டும் இருக்கும். ஓகேவா? பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா எம்டி அப்படி 2 பிராக்கெட் மட்டும் வரும். பிகாஸ் இந்த மை லிஸ்ட்குள்ள எந்த வேல்யூமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். வெரி கிளியர்? நெக்ஸ்ட் லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, லிஸ்ட்ல எப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது இல்லை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஃபார் லூப்பில். ரேஞ்ச் இஸ் த ஃபங்க்ஷன் யூஸ்ட் டு ஜென்ரேட் த சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் இன் பைத்தான். யூசிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் எ லிஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ். சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக இல்லாமல் ஒரு ப்ரொசீஜராக இருக்குது. 1 2 3 4 இல்லை 2 4 6 8 அப்படின்றது, இல்லை 3 6 9 அப்படின்றது, இல்லை 5 10, அந்த மாதிரி ஏதாவது சீரியஸ் ஈக்குவல் இன்டர்வலோட வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகிறது தான் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ். த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் ஹேஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். எதெல்லாம் ஸ்டார்ட் வேல்யூ, இந்த ரேஞ்ச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் எங்கே முடியணும், அண்ட் ஸ்டெப் வேல்யூ எத்தனை வேல்யூஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை நம்ம எப்படிலாம் 1 2 3 4 5ன்னு கொடுக்கலாம். 1 1 ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை 2 2 ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலாம். 2 3 5 அப்படின்னு அதுவாக இன்க்ரீஸ் ஆகும். 2 2 அடுத்தடுத்த வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு. எதுவுமே கொடுக்கல ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக 1 1 எடுத்துக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 எடுத்துக்கும். சப்போஸ் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 3 5 7 அப்படியே அந்த மாதிரி 9 அப்படி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வந்து எப்பவுமே எதுவுமே நம்ம கொடுக்கலைன்னா கமெண்ட்ஸ் டிஃபால்ட்டாக 0 தான். சப்போஸ் நம்ம ஸ்டார்ட் வேல்யூ ஏதாவது வேணும் அப்படின்னா we can மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே கொடுக்கலைன்னா அது 0லேருந்து எடுத்துக்கும். அண்ட் எண்ட் வேல்யூ அப்பர் லிமிட்ஸ் ஆஃப் த சீரீஸ், இதான் அப்பர் லிமிட் ஆஃப் த சீரீஸ். எப்போவுமே நீங்கள் எங்கே 10 கொடுத்தீங்கன்னா -1 9 தான் எடுத்துக்கும். ஓகே, எண்டிங் வேல்யூஸ் as அப்பர் லிமிட் -1 தான். ஓகே, -1 எடுத்துக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்டெப் வேல்யூ இட் இஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். இதை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. விச் இஸ் யூஸ்ட் டு ஜென்ரேட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் த வேல்யூஸ். டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸை வேல்யூஸ்குள்ள ஸ்டார்ட் வேல்யூக்கும் எண்ட் வேல்யூக்கும் நடுவில் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறத அந்த எலமெண்ட் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஜென்ரேட் ஹோல் நம்பர்ஸ் அப் டு 10. ஸோ 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1, 11.
தட் இஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ். 11 அப்படின்னா -1 தான். இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா அதான் 0ன்னு எடுத்துப்போம். இங்கே நம்ம 1ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம், அதனால 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். பிரிண்ட் எக்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸோட வேல்யூ 1, அகெயின் இது கோஸ் அப், திரும்ப மேலே போகும். எக்ஸோட வேல்யூ அதாவது தட் இஸ் என் வேல்யூ வந்து 10 வர வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். 1 2 3 4 5 10 வரைக்கும் எக்ஸோட வேல்யூ அசைன் ஆகிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எக்ஸோட வேல்யூ அசைன் ஆகும். ஸோ அதை நம்ம அப்படியே வரிசை பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரேஞ்ச். ஓகே, ஸோ ரேஞ்ச் வேல்யூ யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரேஞ்சோட ஸ்டெப் வேல்யூக்கு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அப்புறமா லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 2, தட் இஸ் ஸ்டார்ட் வேல்யூ 2, என் வேல்யூ 10 11 - 1 10 அண்ட் ஸ்டெப் வேல்யூ 2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 2வா இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 4, அப்புறம் நெக்ஸ்டோட வேல்யூ 6, அப்புறம் 2 இன்க்ரீஸ் பண்ணா 8, அப்புறம் 10. ஸோ நம்ம 10 வரைக்கும் தான் கிரியேட் பண்ண சொல்லிருக்கோம். 10க்கு அப்புறம் லூப் எண்ட் ஆகும். ஓகே, ஸோ கிரியேட்டிங் லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இப்போ கிரியேட்டிங் லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி. யூசிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூ கேன் கிரியேட் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் இன்டர்வல். டு கன்வெர்ட் த ரிசல்ட் ஆஃப் range function into a list, we need one more functions called list. The list function எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா the list function makes the result of range as list. ஓகே, ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்க. ஸோ ரேஞ்ச் மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டும் எழுத போறோம், ஏன்னா லிஸ்ட்டும் கிரியேட் பண்ண போறோம். ஸோ லிஸ்ட்டுங்கிறது ஒரு கீவேர்ட் அண்ட் ரேஞ்சுங்கிறது கீவேர்ட். நம்ம லிஸ்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி கீவேர்டாக பார்க்கல, லிஸ்ட்டுங்கிறது வேரியபிள் நேமாக தான் பார்த்துருக்கோம். இந்த லிஸ்ட்டோட நேமாக தான் பார்த்துருக்கோம். லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டே யூஸ் பண்ணுறோம் நம்ம. லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், லிஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் லிஸ்ட்டை சீரீஸ் ஆஃப் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? லிஸ்ட் வேரியபிள் நேம், தட் இஸ் இது வந்து லிஸ்ட்டோட நேம். லிஸ்ட் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ப்ராக்கெட்குள்ளே ரேஞ்ச் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ரேஞ்சோ அதை மென்ஷன் பண்ணுறோம் அண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதான் சின்டாக்ஸ் ஆஃப் creating list with series of values. Okay, and list function is also used to create list in Python. List function list create பண்ண Pythonல list create பண்ணதுக்கு யூஸ் ஆகும். So next example பாருங்க, even list அப்படின்னா லிஸ்டோட நேம், லிஸ்ட் அப்படிங்கிறது கீவேர்ட், ரேஞ்ச்ங்கிறது கீவேர்ட். எதால இந்த ரேஞ்ச் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் 2 லிஸ்டா போகும். ஓகேவா? அப்போ 2 4 6 8 10 வரைக்கும் வரும். ஸோ இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு லிஸ்ட்டை. ஸோ அந்த லிஸ்ட்டில் என்ன வேல்யூஸ், ஈவன் லிஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ரேஞ்ச் 2 to 10 2 2வா எங்கள் ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸ் ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிற நேமில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஈவன் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பிரிண்ட் ஈவன் லிஸ்ட், இது லிஸ்ட் நேம் ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ 2 4 6 8 10 கரெக்டாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சோட வேல்யூஸ் அப்படியே ஈவன் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிரும். Okay, in the above example, list functions take the result of range as even list elements. This even list element has the element of first 5 even numbers. First 5 even numbers is 2 4 6 8 10. First 5 even numbers. Similarly, we can create any series of values using range functions. The following example explain how to create list with squares of first 10 natural numbers. First 10 natural numbers oda square 1 la irundhu 10 வரைக்கும் உள்ள நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ இங்கே எப்படி லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, அப்புறமா நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் அப்புறமா நம்ம அதில் வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 10, 1லேருந்து 10 வரைக்கும் தான். பிகாஸ் 11 - 1 10. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸோட வேல்யூ எக்ஸ் டபுள் ஸ்டார் போட்டால் பவர்னு அர்த்தம். ஓகேவா? 1 power 2. 1 power 2 என்ன வரும்? 1 into 1 ஃபர்ஸ்ட் 1 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 ஸ்கொயர்ஸ் டாட் அப் அண்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல எஸ்ங்கிற வேல்யூவை அப் அண்ட் பண்ணிடும். எஸ்ஸோட வேல்யூ 1. இப்போ ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு அப் அண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ன்னு அதில் இன்க்ளூட் பண்ணும். அகெயின் இட்ஸ் கோஸ் அப், எக்ஸோட வேல்யூ 2ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போ 2 power 2 என்ன வரும்? 2 into 2 4. So squares dot append, squares ங்கிறது லிஸ்டோட நேம், append அப்படிங்கிறது கீவேர்ட். எஸோட வேல்யூ என்ன 2 2s 4ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 4ன்னு அதனால அப்டேட் ஆயிரும். ஸோ 4 வந்து எதில் அப்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? ஸ்கொயர்ஸில். ஸோ ஸ்கொயர்ஸுங்கிற லிஸ்ட் நேமில்
4 அப்படிங்கிறது அப்பண்ட் ஆயிரும். அப்பண்ட்ங்கிறது இன்க்ளூட் பண்ணுறது, பின்னாடி லாஸ்ட்ல சேர்ந்துட்டே வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது. ஸோ அகெயின் இட்ஸ் கோஸ் அப், எக்ஸோட வேல்யூ 3 ஆகும். 3 power 2 என்ன வரும்? 3 3s are 9. ஸோ எஸோட வேல்யூ 9 சேஞ்ச் ஆயிரும். ஸோ எஸோட வேல்யூ 9னா ஸ்கொயர்ஸில் 9 அப்பண்ட் பண்ண சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ 9. இப்படி 10 வரைக்கும் 10னா 10 power 2 100 வரைக்கும் அப்டேட் ஆகும், ஸ்கொயர்ஸ் வேல்யூ அப்டேட் ஆகும். ஸோ இப்போ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஸ்கொயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவுட்புட் கரெக்டாக வந்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராம் ஒரு தடவை செக் பண்ணுவோம். ஸ்கொயர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா எம்டி லிஸ்ட் அது. ஓகேவா? ஸோ இதில் எதுவுமே இல்லை. நம்ம 0 ஒரு வேல்யூக்கு 0 நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம்னா அதே மாதிரி ஸ்கொயருக்கு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் கூட இல்லை, எம்டி. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார் லுப்க்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா ரெண்டும் சேம் இன்டென்டேஷனில் இருக்குது. சப்போஸ் பிரிண்ட்டும் இந்த சேம் இன்டென்டேஷனில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையுமே ஸ்கொயர்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு அப்படி வேண்டாம், லாஸ்ட்டில் தான் எனக்கு இந்த பிரிண்ட் வேணும். தட் இஸ் இந்த லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கொயரில் அப்பண்ட் பண்ணதுக்கப்புறம், தட் இஸ் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வேல்யூவை அப்பண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சு வெளியே வரும்போது தான் எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும். இப்போ ஃபார் லூப்க்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுற வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 2, 3. ஏன்னா ஸ்டெப் வேல்யூ நம்ம எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் ஸ்டெப் வேல்யூ 2 3ன்னு கொடுத்துருந்தோம்னா 3 வேல்யூஸாக இல்லை 4 வேல்யூஸாக 2 வேல்யூஸாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்டெப் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். அதனால 1 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 1 வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு ஒவ்வொரு ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அப்பண்ட் பண்ணும், தட் இஸ் இன்க்ளூட் பண்ணும். தென் அகெயின் எஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு திரும்ப செகண்ட் டைம் எஸோட வேல்யூவை ஸ்கொயர்ஸில் அப்பண்ட் தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இன்க்ளூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் பிரிண்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா 1 4 9 16 25 36 49 64 81 100. That is 1 square 1, 2 square 4, 3 square 4 square 5 square 6 square 7 square 8 square 9 square 10 square. Okay, so இது 9 9s are 81, 8 8s are 64 and 7 7s are 49 அப்படின்னு எல்லாத்தோட ஸ்கொயர் வேல்யூவும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த above program an empty list is created named squares. ஃபஸ்ட்டு empty list தான் க்ரியேட் ஆயிருக்கு. Then the for loop generates the natural numbers 1 to 10 using range function. range function யூஸ் பண்ணி 1 to 10 natural values create பண்ணோம் inside the loopல. and x is raised to the power 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா x double star அப்படின்னா பவர் ஆஃப்னு அர்த்தம், x பவர் ஆஃப் 2ன்னு அர்த்தம். and stored in the variable. இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. each new value of square is append to the list squares. ஸோ ஒவ்வொரு ஸ்கொயரும் அப்பப்போ அப்பண்ட் பண்ணிடுறோம் நம்ம எங்கள் லிஸ்ட்லேயே. and finally the program shows the following values of an output. ஓகேவா? ஸோ இப்படி தான் வேல்யூஸ் ஸ்கொயர் சீரீஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் யூஸிங் ரேஞ்ச்.